வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிநன் பிரபாகரன். ஸோ போன எபிசோடில் தெளிவாக அந்த கேபி அஸ்ட்ராலஜியை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். அதுவும் எவ்வளோ உன்னிப்பாக அதில் நம்ம பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஐயா சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு ஐயா வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது போன வீடியோவில் நல்லா அருமையாக சொல்லியிருந்தீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதோட தொடர்ச்சி பகுதி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதில் என்ன கேள்வினா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த கிரகத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. பாவம் தான் ஃபஸ்ட் நம்மளை இது பண்ணுது. அதுவும் நட்சத்திரம் தான் அந்த இருக்கிற பிரச்சனைகளோ நல்ல விஷயங்களோ அந்த நட்சத்திரம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி தசாபுத்திகள் அவங்க ஒரு ப்ளே பண்ணுது இல்லைங்களா வாழ்க்கையில் நம்மளுக்கு. ஸோ அதில் குடுப்பனைன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார் குடுப்பனை? கொடுப்பனை என்பது விதி கொடுப்பனை, தசாபுத்தி கொடுப்பனை, கோச்சார கொடுப்பனை என்று 3 வகைப்படும். அப்போ கொடுப்பனைன்னா இப்போ நம்ம அந்த காலத்தில் வாங்கிட்டு வந்தது தான் நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, பிராப்தம்னு சொல்லுவோம். நம்ம என்ன விலையும் வாங்கிட்டு என்ன நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ, என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோமோன்னு சொல்லுவோம். அதைத்தான் கொடுப்பனைங்கிறோம். அந்த கொடுப்பனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாவத்தினுடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ லக்ன பாவம் நல்ல பாவங்களோட தொடர்பு கொண்டிருந்தால் லக்னத்துக்கு வில் பவருக்கு, சுய சிந்தனைக்கு நல்ல பலம். அப்போ கொடுப்பனை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ லக்ன பாவமே 8, 12 தொடர்பு கொண்டிருந்தால் 8ஆம் இடம் மரணம், லக்னம் ஜனனம், 12ஆம் இடம் செலவு விரயம். அப்போ லக்ன பாவம் 8ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ தொடர்பு கொண்டால் அந்த லக்னத்துக்கு பாதிப்பு. இப்போ லக்னம் ஒற்றைப்படை பாவம் 3, 5, 7, 9 தொடர்பு இருந்ததுன்னா ஆயுள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 8, 12 தொடர்பு இருந்ததுன்னா ஆயுளும் நல்லா இல்லை, ஆரோக்கியமும் நல்லா இல்லை, வாழ்க்கை விதி கொடுப்பனையும் நல்லா இல்லை. ஆனால் இந்த 8 சொல்றீங்களா? இப்போ 8 அதிகமாக நிறைய பேர் இந்த புதையல் யோகம்னு சொல்றாங்க. நிறைய பேர் இந்த யோகத்தை பற்றிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். லாட்டரி யோகம் இருக்குங்களா, இப்போ ஒளிந்திருக்கு, 8ல் தான் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, இது நாளடைவில் இது ஒரு கிரேஸ் மாதிரி உருவாகிடுச்சு. அதாவது ஒரு பற்றுதல் மாதிரி யோகம் அப்படின்னா ஒரு கிரேஸ் உருவாயிடுச்சு மக்கள்கிட்ட. இதை சிம்பிளாக எடுத்துக்கணும். யோகம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு அர்த்தம் சமஸ்கிருத வேர்டு. அந்த வேர்டுக்கு அர்த்தம் சேருதல்னு அர்த்தம். இப்போ 2 கிரகம் சேருது, அந்த சேர்க்கையைத்தான் அந்த யோகம்னு சொல்லுது. அந்த 2 கிரகம் சுப விளைவாக பார்க்குது, அந்த பார்க்கறதான் யோகம். யோகம்னா ஒன்றுபடுதல்னு அர்த்தம். அப்போ யோகம்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். யோகம் இல்லை அப்படின்னா தோஷம்னு சொல்லுவாங்க. தோஷம்னா குறைபாடுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதை போய் தோஷம்னா என்னமோ பெருசாக சபிக்கப்பட்டதாகவும், யோகம்னா அப்படியே வாழ்நாள் முழுக்க இவங்களை மிஞ்சி ஆளே இல்லைங்கிறதுக்காகவும் சொல்லப்பட்டதாக மிகைப்படுத்திக்கிறாங்க. அதனால் ஒரு யோக ஜாதகம், நஷ்ட ஜாதகம், கஷ்ட ஜாதகம் இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை எப்படி பாவ முனைகளை நம்ம தொடர்பு படுத்தி சொல்கிறோம்னா, 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஆக கஷ்ட நஷ்ட பாவங்கள் வலுத்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. திசாபுத்திகளும் அந்த மாதிரி அமைஞ்சிட்டா அவங்க லைஃப் ஸ்பேனில் வறுமையிலையும், உறவு குறைபாடுலேயும், உறவுகள் அதிருப்தியிலையும், ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்குது. அப்போ அது வாழ்க்கையை வாழ்கிறாங்கங்கிறத தான் அதை தோஷம்னு சொல்கிறோம். ஆனால் பாரம்பரியத்தில் சொல்கிற விஷயம் 8ல் ஒரு பாவகிரகம் இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, சூரியன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு மொத்தமாக அத்தனை பேருக்குமே அந்த தோஷங்கிறது பழி சுமத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே டிகிரி பார்க்கல, 8ல் இருக்குங்கிறத பெருசுப்படுத்திடுறோம். இங்கே டிகிரி பார்க்குறோம், இங்கே பாவமுனை தொடர்பு கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ பர்டிகுலராக அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இருந்து அந்த திசாபுத்தி நடக்கும்போது தான் அவருக்கு கஷ்டம் வரும், மற்ற நேரத்தில் வராது. இப்போ டிகிரி அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தானே. டிகிரியில தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் பிரிக்கிறோம். 360 டிகிரி பால்வெளி மண்டபத்தில். அதில் அந்த நட்சத்திரத்தை பிரிக்கிறதே இத்தனை புத்திகள் பிரிக்கிறோம் இல்லையா, அதை பிரிக்கிறதே இந்த அமைப்பு தான். 249 புத்திகள் இருக்கு, 12 ராசிக்கும் 9. இப்போ நாங்கள் பிரசன்னம் போடணும்னா 6 இடம் போடுறதுன்னா இந்த 249 புள்ளியில் ஒரு புள்ளியை வச்சு அவங்க என்ன புள்ளி சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் பிரசனம் பார்ப்பேன். அந்த ராசி கட்டத்துக்கு 249ங்கிறது ஹோராரி நம்பர் டோட்டல். இப்போ அந்த காலத்தில் 12 ராசின்னு சில பேர் எடுப்பாங்க, 108 பாதம்னு சில பேர் எடுப்பாங்க. அது மாதிரி இது 249 புள்ளி இருக்கு.
அதனால நம்ம வந்து அந்த ராசி மண்டலங்களுக்குள்ள உபநட்சத்திரத்தை தெரிஞ்சு அந்த குவாலிட்டியை பயன்படுத்த முடியும். இப்போ உபநட்சத்திரம் இல்லைன்னு வைங்களேன், ஒரு 45 நிமிஷத்துக்கு இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் பிறக்கிறவங்க ஒரே காமனாக இருக்கும். தனித்து சொல்ல முடியாது, ஸ்பெஷலைஸ்டு பண்ணி பிரிக்க முடியாது. ஆனால் உபநட்சத்திரத்தில் ஒரு நிமிஷத்து இடைவெளியில் பிரிச்சிடலாம். அப்போ நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியும். இப்போ ஒரே டைமில் பிறந்த ஒரு 5-6 ஜாதகம் சேர்ந்த மாதிரி வந்தால் அவங்க ஒரே வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு நாம் அவங்க மேலே திணிக்க முடியுமா? கண்டிப்பா. வெவ்வேறு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த வெவ்வேறு வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதே இந்த டிகிரி தான். இந்த டிகிரி இல்லாமல் அந்த புள்ளி வராது. அதே மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த டிகிரியை பற்றி பேசியிருந்தோம். இப்போ டிகிரியை விட இந்த கோச்சாரமாக வரக்கூடிய இப்போ சனி பெயர்ச்சி, உங்களுக்கு இந்த பெயர்ச்சிகள் வருது இல்லைங்களா? ராகு இது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சின்னு இருக்கு. இந்த கோச்சாரமாக வரக்கூடிய இந்த பெயர்ச்சிகள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்புகளை தருது? அதான் முதல்லயே நான் சொன்ன மாதிரி விதி மதி கதி. அப்போ விதிங்கிறது கொடுப்பினை. 12 பாவத்துக்கு என்ன இருக்கு? இப்போ நம்ம வந்து படிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், மீடியமாக இருக்கா, நல்லா இருக்கா, இல்லை மோசமாக இருக்கா, அது மாதிரி வாழ்க்கை தரம், குடும்பம், ஆரோக்கியம், ஒவ்வொன்றுக்குமே கொடுப்பினை தெரிஞ்சுக்கிறோம். அந்த கொடுப்பினை எப்போ வந்து நமக்கு பலனாக கிடைக்குதுன்னா திசை புத்தியில தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்களான்னு ஒரு கேள்வி. அப்போ 4ஆம் இடம் தான் வீடு. அப்போ 4ஆம் அதிபதி பாரம்பரிய ரீதியாக சொல்லணும்னா 4ஆம் அதிபதி எடுத்துட்டு சொல்லுவாங்க, 4ல் இருக்கிற கிரகத்தை வச்சு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிஸ்டத்தில் நாம் என்ன பண்ணுறோம், உபநட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். 4ஆம் பாவ உபநட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குங்கிறத வச்சு கொடுப்பினை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் தொடர்பில் இருந்தால் அவங்க லைஃப்ல வீடே கட்ட முடியாது. அது கொடுப்பினை. பட் அதுக்காக அவங்க வீடே கட்ட முடியாது அப்படிங்கிறது, அந்த வீடு கட்டுறதுக்கு அவருக்கு பவர் கம்மியா இருக்குன்னு எடுத்துக்கணுமோ ஒழிய வீடே கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் வரணும். அதுக்கும் நேரம் எப்படி வரும்னா, இந்த 4ஆம் பாவ கிரகத்துக்கு நட்சத்திரத்துல ஒரு திசை புத்தி நடக்கும்ல, ஆமா ஆமா, அந்த டைம்ல அந்த இதை கொடுக்கும். இந்த மாதிரி அதிசயம் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கு? இப்போ நிறைய நடந்திருக்கு, நிறைய கஸ்டமர்கிட்ட பேசும்போது, இப்போ உதாரணத்துக்கு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா வரனே அமையலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ஸுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க நடைமுறையில். ஆனால் வந்து அந்த 6-12 தொடர்பு இருக்கிறதுனால முதல் திருமணம் நல்லா இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்கு நான் தீர்வு சொல்லணும். அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு மேரேஜ் டைவர்ஸ் ஆனதை பாருங்க, அந்த மாதிரி திருமணம் பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு. 3 மாசத்துல அப்படி அதுக்கு முயற்சி பண்ணி பெண் அமைஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அவங்க சொல்றாங்க. இந்த வார்த்தை வந்து ஏத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்கு, சொல்றவங்களை பொறுத்து இருக்கு. இப்ப இவர் இப்படி சொல்ல போச்சு, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் தேடுவேங்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உண்மையிலேயே கொடுப்பினைங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து பிராப்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் உதவுது. 12 கட்டமும் நல்லா இருக்கவங்க யாருமே கிடையாது. ஒருத்தர் பல கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் வீடு வந்து பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும் லைஃப் லாங். சொந்த வீட்டில் இல்லாமல் கூட இருப்பார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாவம் தான். அந்த பாவம் உண்மையிலேயே இயங்குதா இயங்கலையா, திசாபுத்தியில் அந்த பாவம் இயங்குதா. இப்போ வந்து கொடுப்பினை நல்லா இல்லை அப்படின்னாலும் வீடு கட்டுறாங்க அப்படின்னா திசை வந்து அந்த பவரை வச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நடக்கிற திசை இருக்குது, ஒரு சுக்கிர திசை நடக்குது, சிம்மலக்னத்துக்கு 4ஆம் அதிபதி திசைன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் 4ஆம் பாவ உபநட்சத்திரமாகவே சுக்கிரன் வந்ததுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த திசை வந்து நம்மளுக்கு பவரை கொடுத்துரும். 4ஆம் பாவ உபநட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போகுதோ அந்த திசை புத்தி நடக்கும்போது அந்த வீடு யோகத்தை கொடுத்துரும். அதனால இது வந்து எப்படின்னா 360 டிகிரியில் அப்படியே ஒரு சுத்தி பார்க்கறது, உள் விளைவு வெளி விளைவுன்னு ஜிக்ஜாக்கா பார்க்கறது. இப்போ இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, இந்த கண்டகச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இது வந்து உங்க சிஸ்டமேட்டிக்கா வந்து எப்படி நீங்க இது கணிப்புவீங்க? இந்த சிஸ்டத்துல வந்து இப்ப பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராசி என்பதே நிலையானது அல்ல. ஏன்னா சந்திரன் மூவ் ஆயிட்டே இருக்காரு.
அப்படி இருக்கும்போது நம்ம ராசிங்கிறது வயசுக்கு தகுந்த மாதிரி திசைக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த திசை முடிஞ்ச உடனே புதன் திசையில பிறக்கிறீங்கன்னா அடுத்து கேது திசை சுக்கிர திசைங்கும் போது சந்திரன் வேற ராசிக்கு மாறிடுவார். அப்ப ஏழரை சனிங்கிறடைய கான்செப்ட் என்ன? ராசியை பேஸ் பண்ணி சொல்றதுதான். ராசிக்கு முன்னால 2.5 வருஷம், ராசியில 2.5 வருஷம், ராசிக்கு அடுத்த கட்டத்துல 2.5 வருஷம் சேர்ந்தது தான் 7.5 வருஷம். அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தா அர்த்த அஷ்டம சனி, 7ஆம் இடத்துல இருந்தா கண்டக சனி, 8ஆம் இடத்துல சனி இருந்தா அஷ்டம சனி. இதுதான் அங்க ஃபார்முலா. பட் நம்ம இதுல லக்னம் தான் பிரதானமானதுன்னு சொல்லியாச்சுன்னா அது சனின்னு மட்டும் எடுக்காதீங்க. எந்த கிரகமாக இருந்தாலும் 4, 8, 12 கெட்ட பாவங்கள். எதுக்கு? லக்னத்துக்கு. அப்ப ராசியை விட்டுருங்கன்னு சொல்றேன் நான். ராசியை வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால நிலையில்லாத தன்மையா இருக்கிறதுனால ராசியை பேஸ் பண்ணி ராசி பலன் சொல்றதே வேண்டாங்கிறத என்னுடைய கருத்து. லக்னம் தான். ஆமா, அதனாலதான் என்னுடைய பதிவுகள் பூரா லக்னத்துக்குன்னா மென்ஷன் பண்ணி பலன் சொல்றது. இப்ப நமக்கு இப்போ 7.5 சனிக்கு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு வந்து இப்போ 4ஆம் இடத்துல சனி வந்தா 2.5 வருஷம் வருதா? 8ஆம் இடத்துல சனி வந்தாலும் 2.5 வருஷம் இருக்கும். 12ஆம் இடத்துல சனி வந்தாலும் 2.5 வருஷம் இருக்கும். இப்போ விட்டு விட்டு வர்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் 7.5 சனி. இப்போ உங்களுக்கு 7ல சிம்ம லக்னக்காரர்களுக்கெல்லாம் 7ல சனி இருக்கு. அடுத்த சனி பயிற்சியில 8க்கு வருவார். அந்த 2.5 வருஷம் தான் அஷ்டம சனி. அந்த 4, 8, 12 சனி மட்டும் இல்லை, எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பாவம் கெட்ட பாவம் தான். இப்போ ஒரு சூரியனே உதாரணத்துக்கு போச்சுன்னா உங்களுக்கு பங்குனி மாசம் பூரா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியே 8க்கு போயிடுறாரு. அப்போ பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 8ஆம் பாவத்தில் எந்த கிரகம் போனாலும் மைனஸாக தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த என்னுடைய சேனலில் பலன்கள் சொல்லுவேன், டெய்லி பலன் சொல்லுவேன் நட்சத்திரத்தை வச்சு. அப்போ என்ன சொல்லுவேன்? லக்னத்துக்கு 8ல சந்திரன் வரும்போது எச்சரிக்கையா இருங்க, உஷாரா இருங்கன்னு சொல்லுவேன். சந்திரன் மட்டுமல்ல, எந்த கிரகம் 8ல வந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த கிரகம் சார்ந்த தீமைகளை அனுபவிப்போம். அது ஒண்ணு இருக்கு. ஆனா சனி வந்து நீங்க உபநட்சத்திரத்துல 8, 12 வந்தாதான் கவலைப்படணும். நம்ம பிறந்த ஜாதகத்துல 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ சனி வந்திருந்தால் மட்டும்தான் சனி கெட்டவர் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் சனி அதிகாரியா வந்துட்டாருன்னு வைங்க, சனினாலதான் நாம வந்து பணம் செல்வாக்க அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். சொன்னீங்க 2, 6, 10. 2, 6, 10 வந்தாலே பொருளாதார ஸ்தானங்கள். 2 கையிருப்பு பணம், 6 சர்வீஸ், 10 அந்தஸ்து தொழில் கௌரவம். இதுல என்ன கிரகம் வருதோ அந்த கிரக தன்மைக்கு உண்டான தொழில் பலம் அவங்களுக்கு இருக்கும். சுக்கிரனா இருந்தா கொஞ்சம் மெஜஸ்டிக்கான தொழில் பண்ணுவாங்க. இப்போ இதே சனியாக இருந்தால் கொஞ்சம் கிரேடு கம்மியான வேலையை தொழிலாக பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கம்மி லெவலில் இருக்கும். குருவாக இருந்தால் இதே வந்து கொஞ்சம் டீசெண்டாகவும் போற்றத்தக்கதாகவும் இருக்கும். இப்போ பெரிய ஃபைனான்சியர் அப்படிங்கிறதெல்லாம் குருவாதிக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தில் ஒரு கொஷின் வந்தது, இந்த மாதிரி நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு கேட்டாங்க. நான் அப்போ பார்த்தேன், அது வந்து குரு அடையாளம் காட்டுது. அப்ப அந்த பிரசன்னத்துல அந்த கேள்விக்குரிய பாவத்துக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்படுறத வச்சு அப்ப அவர் அந்த நீங்க கடன் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு, அதாவது அவங்களுக்கு இவங்க கடன் கொடுத்துருக்காங்க, அவர் ஃபைனான்ஸ் தொழில் பண்றாரான்னு கேட்டேன். ஆமான்ற. அப்ப இந்த இடத்துல பாவமும் செயல்படுது, காரகமும் செயல்படுது. இப்ப அந்த இடத்துல சனியா இருந்தா கண்டிப்பா அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். அது மாதிரி நம்ம பாவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய காலம் ஓடி போச்சு, பாவத்தை வந்து முக்கியத்துவம் கொடுக்காமையே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டாக பேசுகிறாங்க, பாவங்கள் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, லக்னம் சார்ந்தது லக்னம் சாராதது, பாவ முனையில் வந்து கரெக்டாக பின் பாயிண்டாக நமக்கு அக்யூரசி வேணும்னா இந்த முறைக்கு வாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருந்து வண்டி எடுக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர்றீங்கன்னு சொல்கிறது எப்படி? உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் இன்ன பொசிஷனில் இன்ன கலர் வண்டியில் இன்ன ட்ரெஸ்ஸு போட்டு வர்றீங்கன்னு சொல்கிறது எப்படி? இத்தனை நம்பர் டோருக்கு வந்து சேர்றீங்கன்னு சொல்கிறது எப்படி? சும்மா பிரயாணம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எப்படி? அந்த அக்யூரசி சொல்கிறது தான் இந்த சிஸ்டம். அப்போ நம்ம பேசிக்கலாகவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஜோதிடத்தில் வந்து
ஆஹ், ஒரு மாதிரி ஆங்ஸிட்டியை வளர்த்துக்கூடாது. அதாவது என்னன்னா, ஜோதிடங்கிறது ஒரு மந்திரம் மாதிரி. நம்ம வந்து அதில் திடீர் யோகங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் புதைஞ்சிருக்கும், அதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது வழி கிடைச்சிடாதான்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க.